அமரர் கல்கி அவர்களின் சிறுகதை மயில்விழி மான். சிறுகதையாதலால் முன்னுரை எதுவும் எழுதப்படவில்லை. லாஜிக் இல்லாத நகைச்சுவை கலந்த கற்பனை கதை இது. இப்போது கதைக்குள் செல்வோம். மயில்விழி மான். அன்றொரு நாள் விழுப்புரத்திலிருந்து சென்னைக்கு சாலை மார்க்கமாக வந்து கொண்டிருந்தேன். புதுச்சேரி விடுதலை இயக்க தலைவர் ஒருவருடைய வண்டி பிரெஞ்சு போலீசாரிடம் அகப்படாமல் துரிதமாக செல்வது அந்த வண்டிக்கு பழக்கமாக இருந்தது. ஆகையால் வண்டி ஓட்டியவரிடம் எவ்வளவு சொல்லியும் அவரால் மணிக்கு 60 மைல் வேகத்துக்கு குறைவாக போக முடியவில்லை. திடீரென்று சாலையின் நட்டு நடுவில் ஒருவர் வழிமறித்து நின்று வண்டியை நிறுத்தும்படி கையை காட்டினார். ஆள் மேலே ஓட்டட்டுமா, ஒதுக்கி ஓட்டட்டுமா என்று டிரைவர் என்னை கேட்டார். வேண்டாம் வேண்டாம், சற்று நிறுத்தித்தான் பார்க்கலாமே, ஏதாவது அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய காரியமாக இருக்கலாம் என்றேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, வண்டியை நிறுத்த சொல்லி சிகரெட்டு பற்ற வைக்க நெருப்பு பெட்டி இருக்கிறதா என்று கேட்பார்கள், இந்த பக்கத்து வழக்கம் அது என்று சொல்லிக்கொண்டே டிரைவர் வண்டியை நிறுத்தினார். சாலையில் நின்றவர் என் பக்கம் வந்து, ஐயா, மிக அவசரமான காரியம் ஒன்று தங்களிடம் சொல்ல வேண்டும். வண்டியில் ஏறிக்கொண்டால் தாம்பரம் போவதற்குள் சொல்லி முடித்து விடுவேன், ஏறிக்கொள்ளலாமா என்று கேட்டுக்கொண்டே என்னுடைய பதிலுக்காக காத்திருக்காமல் கதவை திறந்து வண்டிக்குள் காலை வைத்து விட்டார். அப்புறம் அவரை பிடித்து வெளியே தள்ளினால் தவிர இறங்க சொல்வதற்கு வேறு வழியில்லை. அதை காட்டிலும் தாம்பரத்தில் கொண்டு போய் இறக்கிவிட்டு விடுவதே நல்லது என்று எண்ணி அவர் உட்கார்வதற்கு இடம் கொடுத்தேன். டிரைவர் மறுபடியும் வண்டியை விட ஆரம்பித்த போது அதன் மெல்லிய இயந்திர கருவிகளின் மீது தமது கோபத்தை எல்லாம் காட்டினார். வண்டி பூகம்பத்தினால் அசைவது போல அசைந்துவிட்டு தடார் படார் என்று சத்தமிட்டு கொண்டு கிளம்பும் போதே மணிக்கு 60 மைல் வேகத்தில் கிளம்பிற்று. என்ன அவ்வளவு அவசர அவசரமாக என்னிடம் சொல்ல விரும்பிய காரியம் என்று கேட்டேன். உம்முடைய தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு பழந்தமிழர் நாகரிகம் என்னும் பொருள் பற்றி ஒரு சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று சில நாட்களாக எனக்கு ஆவல் என்றார். இதை கேட்டதும் என்னை அறியாமல் வாய்விட்டு சிரித்து விட்டேன். எதற்காக சிரிக்கிறீர் என்று கேட்டார். எதற்காகவா? எல்லாம் வள்ளுவர் பெருமானுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காகத்தான். இடுக்கண் வருங்கால் நகுக என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? எனக்கு தெரிகிறது. சொற்பொழிவு ஆற்றுவதற்கு இவ்வளவு அவசரமாக வண்டியை சாலையின் நடுவில் நிறுத்த வேண்டுமா என்று நினைத்து சிரிக்கிறீர். யக்ஷனுடைய கேள்விக்கு தர்மபுத்திரர் கூறிய பதிலை உமக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இலக்கிய துறையில் ஈடுபட்டவர்கள் திடீர் திடீர் என்று ஒவ்வொருவராக காலமாகிக் கொண்டு வருகிறார்கள் என்றார். அவர் தம்மை பற்றி சொல்லிக் கொள்கிறாரா அல்லது எனக்கு எச்சரிக்கை செய்கிறாரா என்று எண்ணி வியந்தேன். ஆகையால் ஒவ்வொருவரும் ஏதாவது முக்கியமாக செய்ய வேண்டிய காரியம் இருந்தால் ஒத்தி போடாமல் உடனே செய்துவிட வேண்டும். இந்த வண்டி போகிற வேகத்தை பார்த்தால் எல்லாவற்றுக்கும் நீங்களும் ஒத்தி போடாமல் உடனே ஆரம்பித்து விடுவது நல்லது என்றார். மேலும் நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதும் உம்முடன் இந்த வண்டியில் ஏறி வருவதும் மிக மிக அதிசயமான காரியங்கள். 6 மாதத்துக்கு முன்பே என் ஆயுள் முடிந்திருக்க வேண்டியது. என்னுடைய அதிசயமான அனுபவத்தை தமிழ் மக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் என்னை காப்பாற்றி இவ்வளவு நாட்கள் உயிரோடு வைத்திருக்கிறார் என்று நம்புகிறேன். இறைவனுடைய கருணையையும் ரொம்ப சோதிக்கக்கூடாது அல்லவா? ஆகையால் இதோ என் கதையை ஆரம்பித்து விடுகிறேன். ஆமாம், கதை போலத்தான் இருக்கும். உண்மையில் நடந்தது என்று சொன்னால் யாரும் நம்ப போவதில்லை. ஆகையால் கதை என்றே சொல்லிவிடுவது நல்லது. நீரும் என் அனுபவத்தை எழுதுவதாக இருந்தால் இந்த கதையில் வரும் பெயர்களும் நிகழ்ச்சிகளும் எல்லாம் கற்பனையே, யாரையும் குறிப்பிடவில்லை என்று திட்டமாக அறிவித்து விடுவது நல்லது என்று சொன்னார். சுமார் 1 வருடத்துக்கு முன்னால் என் பெயரை பத்திரிகைகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம். அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா வழியாக இந்தியாவுக்கு பிரயாணமான ஒரு ஆகாச விமானம் காணாமற் போய் பல நாட்கள் வரை யாதொரு தகவலும் தெரியாமல் இருந்ததல்லவா? அந்த விமானத்தில் பிரயாணம் செய்தவர்களின் ஜாபிதாவில் மதிவாணன் MA என்று பெயர் இருந்திருக்கும். அதுதான் என் பெயர். அதற்கு 6 மாதத்திற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி கோஷ்டியில் சேர்ந்து அமெரிக்காவுக்கு நான் சென்றேன். இந்தியாவிலிருந்து இப்போதெல்லாம் பல நிபுணர் கோஷ்டிகளும் கலைஞர் கோஷ்டிகளும் உலகில் உள்ள பற்பல நாடுகளுக்கும் போய்கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா? அந்தந்த நாடுகளில் பற்பல அபிவிருத்தி மார்க்கங்களை தெரிந்து கொண்டு வந்து இந்தியாவில் வளங்கொழிக்க செய்வதற்காக அவர்கள் போகிறார்கள். நான் போன காரியம் அமெரிக்காவில் டென்னசி மாகாணத்தில் உள்ள வாத்து பண்ணைகளை பற்றி படித்து தெரிந்து கொள்வதற்காக. அங்கேயுள்ள வாத்து ஒவ்வொன்றும் தினம் 8 படி பால் கொடுக்கிறதாம். நம்மூரில் மட்டும் ஒரு வாத்து அரைப்படி பாலுக்கு மேல் கொடுக்க மறுப்பதேன்? டென்னசி பண்ணையில் உள்ள வாத்துகளுக்கு அப்படி என்ன ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறார்கள்? அவை பிறக்கும் போது எடை எவ்வளவு? பால் கறப்பதற்கு முன்னாலும் பின்னாலும் எடை எவ்வளவு?
என்னென்ன விட்டமின் சத்துக்கள் உணவில் சேர்த்து கொடுப்பதால் அவை அவ்வளவு பால் கறக்கின்றன? அந்த விட்டமின்களை நாமும் அமெரிக்காவிலிருந்து வரவழைத்து நம்மூர் வாத்துக்களுக்கு கொடுக்கலாமா, அல்லது வாத்துக்களையே தருவித்து விடலாமா? இம்மாதிரி பிரச்சனைகளை நேரில் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு வருவதற்காக இந்திய சர்க்கார் என்னையும் என் சகாக்களையும் அனுப்பி வைத்தார்கள். உலகெங்கும் ஆராய்ச்சி அறிவை பரப்புவதற்காக அமெரிக்க கோடீஸ்வரரான ராக்பெல்லர் பிரபு ஒரு பெரிய நிதியை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நிதியிலிருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய பிரயாண செலவுக்காகவும் 25,000 ரூபாய் கொடுத்தார்கள். அதற்கு சமமான தொகை இந்திய சர்க்காரும் கொடுத்தார்கள். அடுத்த 5 வருட திட்டத்தில் இந்தியாவில் மொத்தம் 20 கோடி வாத்துக்கள் வளர்த்து 200 லட்சம் படி வாத்துப்பால் உற்பத்தி செய்தே தீர்வது என்று ஸ்ரீ குல்ஜாரிலால் நந்தா தீர்மானித்திருக்கிறார் அல்லவா? இதை நீங்கள் மனதில் வைத்து கொண்டால் எங்களது ஆராய்ச்சி பிரயாணம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக நாங்கள் அமெரிக்கா சென்ற சமயம் எங்கள் ஆராய்ச்சிக்கு உகந்த சமயமாக இல்லை. சென்ற சில வருடங்களாக அமெரிக்க மார்க்கெட்டிலும் உலக மார்க்கெட்டிலும் வாத்துப்பால் சப்ளை மிக அதிகமாகி விலை குறைந்து வந்ததாம். இதை சமாளிப்பதற்காக அமெரிக்கா வாத்து பண்ணை முதலாளிகள் 2 வருடங்களுக்கு வாத்துப்பால் உற்பத்தியை அடியோடு நிறுத்திவிட தீர்மானித்து விட்டார்கள். வாத்துக்களையெல்லாம் பனிக்கட்டியில் வைத்து பதனிட்டு ஃபோர்மோசா தீவில் உள்ள சீன துருப்புகளுக்கு உணவாக அனுப்பி வைத்தார்கள். ஆகவே நாங்கள் போன காரியம் என்னவோ கைகூடவில்லை. ஆயினும் எங்களுக்காக இந்திய சர்க்கார் செலவு செய்த பணம் வீணாக போய்விடக்கூடாது என்று எங்கள் கோஷ்டியை சேர்ந்த ஒவ்வொருவரும் வெவ்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட தீர்மானித்தார்கள். ஒருவர் மெக்சிகோவில் உள்ள முட்டையிடும் குதிரைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு சென்றார். இன்னொருவர் பிரேசில் தேசத்தில் பருத்தி கொட்டைக்கு பதிலாக காப்பி கொட்டைகளை தின்று காப்பியாகவே கறக்கும் காளை மாடுகளை பற்றி தெரிந்து வர சென்றார். நானும் பல யோசனைகள் செய்த பிறகு ஆஸ்திரேலியா தேசத்து கங்காருகளிடம் புதிதாக பரவி வரும் மர்ம நோயை பற்றி ஆராய்ச்சி செய்ய தீர்மானித்து ஆகாய விமானத்தில் புறப்பட்டேன். ஆனால் கடவுளுடைய விருப்பம் வேறு விதமாக இருந்தது. பழந்தமிழர் நாகரிகத்தை பற்றிய ஒரு அற்புதமான உண்மையை என் மூலமாக உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம் போலும். எனக்கு ஏதாவது திடீரென்று நேர்ந்து விட்டதாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் நேரில் பார்த்த அத்தகைய அற்புதம் ஒன்று இருந்ததற்கு சாட்சியே இல்லாமல் போயிருக்கும். ஆகையினாலே தான் உம்மிடம் அதை பற்றி சொல்வதற்கு இவ்வளவு அவசரப்படுகிறேன். ஆகாய விமானம் புறப்பட்டு பசிபிக் சமுத்திரத்தின் மேல் பறந்து போய்கொண்டிருக்கிறது. அந்த மாபெரும் சமுத்திரத்தின் அகலம், நீளம், ஆழம் ஆகியவை குறித்தும் அதன் விஸ்தாரமான நீர்ப்பரப்பிலே எத்தனை கோடான கோடி ஜீவராசிகள் வாழ்ந்திருக்கின்றன என்பது குறித்தும் யோசனை செய்து கொண்டிருந்தேன். அது மட்டுமா, ஆதி காலத்திலிருந்து எத்தனை வியாபார கப்பல்கள் அந்த சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கின்றன. எத்தனை ஸ்பானிஷ் கப்பல்கள் மெக்சிகோவின் தங்கத்துடன் அந்த கடலின் ஆழத்தை அடைந்திருக்கின்றன. எத்தனை பிரிட்டிஷ் கப்பல்கள், எத்தனை பிரெஞ்சு கப்பல்கள். முன்னொரு காலத்தில் தமிழர்கள் பெரிய பெரிய நாவாய்களை செலுத்தி கொண்டு 7 சமுத்திரங்களிலும் பிரயாணம் செய்திருக்கிறார்கள். தமிழர்களுடைய கப்பல்கள் கூட அந்த சமுத்திரத்தின் அடியில் கிடத்தல் கூடும். அவற்றில் உள்ள செல்வங்களையெல்லாம் மட்டும் திரட்டி சேர்த்து எடுக்க முடியுமானால்? இவ்வாறு நான் எண்ணமிட்டு கொண்டிருந்த போது எங்கள் ஆகாச விமானம் வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக ஆடத் தொடங்கியது. பெரியதொரு சுழற்காற்றில் அகப்பட்டு கொண்டதாக தெரிய வந்தது. பிரயாணிகளின் முகங்களில் கவலை குடிகொண்டது. அவர்கள் கவலைப்படுவதற்கு காரணம் உண்டென்பதும் தெரிய வந்தது. சுழற்காற்றின் மையத்தில் சிக்கிக்கொண்டால் விமானம் தப்புவது துர்பலம். இந்த மையத்திலிருந்து தப்புவதற்காக விமான ஓட்டிகள் திசை மாற்றி செலுத்தினார்கள். வெகு நேரத்திற்கு பிறகு சுழற்காற்றிலிருந்து விமானம் தப்பிவிட்டதாக தெரிந்தது. ஆனால் போகும் திசையையும் அது அடியோடு தவறிவிட்டது. திசையறும் கருவி வேலை செய்யவில்லை. ரேடியோ கருவி பழுதாகிவிட்டது. விமானம் பறந்து கொண்டே இருந்தது. ஆனால் எங்கே போகிறது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. விமான ஓட்டிகளின் மூளைகளும் இதற்குள் குழம்பி போயிருக்க வேண்டும். பசிபிக் சமுத்திரத்தின் ஒரு மூளை பகுதியில் நாங்கள் ஏறியிருந்த விமானம் வட்டமிட்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. சீக்கிரத்தில் பெட்ரோலும் தீர்ந்து போய்விட்டது. அவர்களுடைய பாராசூட் கருவியை எடுத்துக்கொண்டு கீழே குதிக்க வேண்டியதுதான் என்று அறிவித்து விட்டார்கள். கீழே குதித்தால் பசிபிக் சமுத்திரத்திலே தான் குதிக்க வேண்டும். அதில் என்ன பயன்? எத்தனை நேரம் உயிரோடு இருக்க முடியும்? அதைவிட விமானத்தில் இருந்தபடியே விழுந்து உயிர் விடுவது மேலல்லவா? இந்த கேள்விக்கும் பதில் கிடைத்தது. பசிபிக் சமுத்திரத்தில் லட்சக்கணக்கில் சிறிய சிறிய தீவுகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து இவ்வளவு தீவுகள் இங்கெங்கே இருக்கின்றன என்று இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்படாத தீவுகள், அநாகரிக காட்டுமிராண்டி ஜாதியார் வசிக்கும் தீவுகள், பாதி நாகரிகமடைந்த மக்கள் வாழும் தீவுகள், இப்படி எவ்வளவோ இருக்கின்றன. அத்தகைய தீவுகளில் ஒன்றில் தற்செயலாக இறங்கினால் உயிர் தப்பி பிழைக்க ஏது உண்டு.
ஆனால் இந்த அற்ப நம்பிக்கையானது அநேகருக்கு விமானத்திலிருந்து வெளியில் குதிப்பதற்குரிய தைரியத்தை அளிக்கவில்லை. சாதாரணமாக நான் அவ்வளவு தைரியசாலி என்று பெயர் பெற்றவன் அல்ல என்றாலும் அந்த சமயத்தில் எங்கிருந்தோ எனக்கு தைரியம் பிறந்தது. பாராசூட்டை எடுத்து கவனமாக மாட்டிக்கொண்டேன். கண்கள் இரண்டையும் இறுக மூடிக்கொண்டேன். விமானத்திலிருந்து வானவெளியில் குதித்தேன். உயிர் போவது என்று சொல்கிறார்களே, அது என்ன என்பது எனக்கு அப்போது தெரிந்தது. என் மண்டை வெடிப்பது போலவும், உடம்புக்குள்ளிருந்து உயிர் வெளிப்பட்டு மேலே போய்விட்டது போலவும், உடம்பு மட்டும் கீழே விழுவது போலவும் தோன்றியது. ஆஹா, இந்த பாராசூட் ஏமாற்றிவிட்டது, துரோகம் செய்துவிட்டது என்று எண்ணினேன். நல்ல வேளையாக உடனே நினைவு இழந்து விட்டேன். அப்புறம் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. வாயிலும் மூக்கிலும் உப்பு நீர் ஏறி மூச்சு திணறுவது போன்ற உணர்ச்சியுடன் சுயநினைவு பெற்றேன். பொல்லாத உயிர் என் உடம்பை விட்டு போய்விடவில்லை. இந்திய சர்க்காரிடம் பெற்ற உதவித்தொகைக்கு ஈடாக ஏதேனும் நான் ஆராய்ச்சி செய்து என் கடனை கழித்தே ஆக வேண்டும் அல்லவா? அதற்காகவே பிழைத்தேன் போலும். வாயில் புகுந்திருந்த உப்பு நீரை துப்பிக்கொண்டு எழுந்து நின்றபோது கடலோரத்தில் இடுப்பளவு நீரில் நிற்க கண்டேன். பெரிய அலை ஒன்று என்னை மோதி அடித்து கொண்டு சென்றது. அலை போன பிறகு பார்த்தால் ஈர மண்ணில் தரையில் கிடந்தேன். சட்டென்று எழுந்து இன்னும் கொஞ்சம் கரையை நோக்கி சென்றேன். அங்கிருந்த ஒரு மலைப்பாறை மீது தாவி ஏறிக்கொண்டேன். பிறகு நாலாபுறமும் பார்த்தேன். அதிர்ஷ்டம் என்று சொல்வதா, கடவுளின் கருணை என்று சொல்வதா என்று தெரியாமல் திகைத்தேன். பசிபிக் சமுத்திரத்தின் மத்தியில் ஆங்காங்கு இருப்பதாக கேள்விப்பட்டிருந்தேனே, அந்த தீவு கூட்டங்களில் ஒன்றில் நான் இருப்பதாக அறிந்து கொண்டேன். ஒரு தீவின் கரையில் நான் ஒதுங்கியிருந்தேன். சுமார் 1 மைல் தூரத்துக்கு அப்பால் இன்னொரு தீவு தெரிந்தது. அதற்கு அப்பால் கொஞ்ச தூரத்தில் இன்னொரு தீவு காணப்பட்டது. பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள சில தீவுகள் சொர்க்கலோகத்துக்கு இணையான வனப்பும் வளமும் பொருந்தியவை என்று புத்தகங்களில் படித்திருந்தது நினைவுக்கு வந்தது. அமெரிக்காவில் நான் ஏறிய விமானம் என்னை நேரே சொர்க்கலோகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதாகவே எண்ணிக்கொண்டேன். என்னுடைய அதிர்ஷ்டத்தை எண்ணி நானே சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கையில் என்னுடன் விமானத்தில் வந்தவர்களை பற்றிய நினைவு உண்டாயிற்று. கப்பல்களிலும் ஆகாச விமானங்களிலும் பிரயாணம் செய்கிறவர்கள் சாதாரணமாக பைனாக்குலர் என்னும் தூரதரிசி கண்ணாடியை கொண்டு போவது வழக்கம். ஆம், கிரிக்கெட், ஃபுட்பால் விளையாட்டுக்களை பார்க்க போகிறவர்களும் பைனாக்குலர் கொண்டு போவது உண்டு. நான் என் தோளில் மாட்டி தொங்கவிட்டு கொண்டிருந்த பைனாக்குலர் இத்தனை ஆபத்துகளிலும் தப்பி சேதமாகாமல் இருந்தது. அதை எடுத்து கண்களில் வைத்துக்கொண்டு முதலில் எனக்கு எதிரே அகண்டமாக விரிந்து கிடந்த சமுத்திரத்தை நோக்கினேன். தெய்வமே, ஏன் பார்த்தோம் என்று கதி கலங்கும்படியான காட்சியை கண்டேன். நாங்கள் வந்த விமானம் கடல் நடுவில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கிக் கொண்டிருந்தது. அதிலிருந்த பிரயாணிகள் சிலர் வெளியேறி கடலில் நீந்த முயற்சி செய்தார்கள். இது ஒரு கணம் தெரிந்தது. மறுகணத்தில் அம்மா, மீன்களின் கூட்டம் பாய்ந்து வந்ததை கண்டேன். வந்த மீன்களின் கோரமான வாய்க்குள் நீந்த முயன்றவர்கள் சென்றதையும் கண்டேன். என் உடம்பு நடுங்கியது. எப்படிப்பட்ட விபத்திலிருந்து தப்பினோம் என்று எண்ணிக்கொண்டு எனக்கு வலது புறத்தில் இருந்த தீவின் மீது பார்வையை செலுத்தினேன். அங்கே அதைவிட பன்மடங்கு பயங்கரமான காட்சி எனக்கு காத்திருந்தது. ஆப்பிரிக்க தேசத்து உட்பிரதேசங்களில் நரமாமிசம் உண்ணும் காட்டு மிராண்டி ராட்சசர்கள் வசிப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லவா? புத்தகங்களில் படித்திருப்பீர்கள், சினிமாக்களிலும் பார்த்திருப்பீர்கள். அம்மாதிரி ராட்சச கூட்டம் ஒன்று அங்கே களி கூத்தாடி கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தின் களிப்புக்கு காரணம் என்னவென்பது தெரிந்து போயிற்று. ஆகாச விமானத்தில் எனக்கு பக்கத்து ஆசனத்தில் உட்கார்ந்திருந்த பஞ்சாபி நண்பர் அக்கூட்டத்தின் மத்தியில் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் காணப்பட்ட பீதியையும் வேதனையையும் சொல்ல முடியாது என்னால். ஒரு கண நேரத்துக்கு மேல் அதை பார்க்க முடியவில்லை. நான் இறங்கியிருக்கும் தீவிலும் அத்தகைய காட்டு மிராண்டிகள் தான் இருக்கிறார்களோ என்னமோ. இப்படி நினைத்ததும் என் உடம்பு நடுங்கியது. தீவுக்குள் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். அதற்குள் ஏதோ கடலில் சலசலப்பு சத்தம் கேட்டது. சத்தம் கேட்ட திசையை நோக்கி பைனாக்குலரை வைத்து பார்த்தேன். 100 200 இல்லை, 1000 16000 சுறா மீன்கள் ஒரு பெரிய யானை மந்தியைப் போல கடல் நீரை கிழித்து கொண்டு நான் இருந்த திசையை நோக்கி வெகு வேகமாக வந்து கொண்டிருந்தன. அப்போது நான் அடைந்த பயத்தை போல என் வாழ்நாளில் எப்போதும் அடைந்ததில்லை. என் நிலைமை இன்னது என்பதை என்னுடைய பயமே எனக்கு உணர்த்திவிட்டது. அதுவரைக்கும் கடல் நீர் வடியும் நேரமாக இருந்தபடியால் நான் இருந்த தீவை சுற்றி கொஞ்சம் பூமி பிரதேசம் தெரிந்தது. கடல் பொங்க ஆரம்பித்து விட்டால் நீர் தரையெல்லாம் முழுக அடித்து கொண்டு மேலே வந்துவிடும். நான் அப்போதிருந்த பாறை கூட தண்ணீரில் மூழ்கிவிடும். அப்படியென்றால் சுறா மீன்கள் அங்கேயும் வந்துவிடக்கூடும். நான் பார்த்து கொண்டிருந்த போது கடல் பொங்க ஆரம்பித்து விட்டதை பார்த்தேன். உடனே குதித்து எழுந்து அந்த கற்பாறைகளின் மீது தத்தி தாவி ஏறினேன்.
அங்கங்கே வழுக்கிய இடங்களில் கீழே விழுந்து மறுபடியும் எழுந்தேன். உயிர் மீதுள்ள ஆசை, முக்கியமாக அந்த சுறா மீன்களின் பற்களின் இடையில் அகப்பட்டு கொள்வதை பற்றிய பீதி என்னை அங்கு நிற்க விடாமல் துரத்தி அடித்தது. சுமார் அரை மணி நேரம் விழுந்து விழுந்து ஓடி தாவி ஏறி மூச்சு திணறிய பிறகு அவ்வளவு முயற்சியும் வீண் என்று கண்டேன். எனக்கு எதிரே செங்குத்தான ஒரு பெரிய மதில் சுவர் நின்றது. அண்ணாந்து பார்த்தால் உச்சி தெரியாதபடி அவ்வளவு உயரமான சுவர். அந்த சுவர் ஓரமாகவே வழுக்கிய பாறைகளில் நிதானமாக கால் வைத்து நடந்து சிறிது தூரம் சென்றேன். சுவர் முடிவில்லாமல் சென்றது. ஏற்கனவே களைத்து போயிருந்தேன். அத்துடன் ஏமாற்றமும் மனச்சோர்வும் சேர்ந்து கொண்டன. அந்த மதில் சுவரில் மண்டையை மோதி கொள்ளலாமா என்று தோன்றியது. அதில் ஒன்றும் பயனில்லை. அதை காட்டிலும் மலைப்பாறை உச்சியிலிருந்து கடலில் குதித்து உயிரை விடலாம் என்று தோன்றியது. ஆகாச விமானத்திலிருந்து விழுந்து உயிர் பிழைத்துவிட்டு இப்போது உயிர் விடுவதற்காக பாறையிலிருந்து குதிக்க வேண்டியிருப்பதை நினைத்தால் எனக்கே சிரிப்பு வந்தது. கடலோரமாக உயரமான பாறை ஒன்றை அணுகி அதன் பேரில் உட்கார்ந்தேன். என்னுடைய நிலைமை பற்றி நிதானமாக யோசிக்கலுற்றேன். எதிரே யானைகளை கூட விழுங்கக்கூடிய சுறா மீன்கள் மந்தை மந்தையாக உலாவும் கடல். அப்பால் மனிதர்களை பலி கொடுத்து உண்ணும் ராட்சச மக்கள் வசிக்கும் தீவு. இந்த பக்கம் திரும்பினால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வானை நோக்கி உயர்ந்திருந்த மதில் சுவர். நான் இருந்த பாறைக்கு சற்று தூரத்தில் இன்னொரு பாறையின் பேரில் 2 பெரிய கழுகுகள் வந்து உட்கார்ந்தன. அவைதான் எனக்கு தோழர்கள். அவற்றின் நோக்கம் என்ன என்பது பற்றி அதிகமாக சந்தேகப்படுவதற்கு இல்லை. அடுத்த தீவில் உள்ள ராட்சச மக்களை விட இந்த கழுகுகள் நல்லவைதான். ஏனெனில் நான் இறந்து போகும் வரையில் காத்திருப்பதற்கு வேண்டிய பொறுமை இவற்றுக்கு இருக்கின்றன அல்லவா? முடிவில் இந்த கழுகுகளுக்கு இரையாவதற்குத்தானா உயிர் பிழைத்தோம் என்று எண்ணினேன். இல்லை இல்லை, வேறு வழி ஏதேனும் இருக்க வேண்டும். உயிர் உள்ள வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு அல்லவா? மீண்டும் பிரயத்தனம் செய்து பார்க்க வேண்டும். இந்த கோட்டை மதில் சுவர் மேல் ஏறுவதற்கு எங்கேயாவது வழி இல்லாமலா போகும்? எப்படியாவது இந்த மதிலை கடந்து உள்ளே போய் பார்க்க வேண்டும். யாரோ நாகரிகத்தில் முன்னேற்றமடைந்த மனிதர்கள் இந்த மதிலை கட்டியிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. அடுத்தாற்போல அந்த இன்னொரு தீவில் உள்ள ராட்சசர்கள் கோட்டை கட்டி கொள்ளவில்லையே. ஒருவேளை அந்த காட்டு மிராண்டிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காகவே இந்த தீவில் உள்ளவர்கள் இவ்வளவு பெரிய மதில் சுவரை எழுப்பியிருக்கிறார்களோ என்னமோ. அப்படியும் இருக்கலாம். அல்லது கோட்டை கட்டியவர்கள் அனைவரும் மாண்டு மடிந்தும் போயிருக்கலாம். கோட்டைக்குள் இப்போது வசிப்பவர்கள் காட்டு மிராண்டி இனத்தவராகவே இருக்கலாம். அல்லது மனிதர்களே இல்லாத நிர்மானுஷ்யமாக தீவாக இருந்தாலும் இருத்தல் கூடும். பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. மனிதர்கள் வசிப்பதாக இருந்தால் மதில் சுவரின் உச்சியில் யாராவது இருக்கலாம் அல்லவா? கோட்டையும் மதில் சுவரும் கட்டிக்கொண்டு வாழ்கிறவர்கள் மேலே காவல் வைக்காமலா இருப்பார்கள்? அடுத்த கணம் பைனாகுலரை எடுத்து கண்ணில் பொருத்தி கொண்டு மதில் சுவரின் உச்சியில் பார்வையை செலுத்தினேன். ஏதோ சில நிழல் வடிவங்கள் தெரிந்தன. அவை சித்திரமா, சிற்பமா, உயிருள்ள வடிவங்களா என்று தெரியவில்லை. உயிர் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய கவனத்தை எப்படி கவர்வது என்று சற்று நேரம் யோசித்தேன். தொண்டையின் பலம் முழுவதையும் உபயோகித்து சத்தம் போட்டு பார்த்தேன். கேள்வி முறை ஒன்றுமில்லை. தொண்டை வறண்டதுதான் மிச்சமாயிற்று. அதிலிருந்து தாகமாக இருக்கிறது என்ற நினைவும் வந்தது. வர வர வறட்சியும் தாகமும் அதிகமாகி கொண்டிருந்தது. சமுத்திரம் நிறைய தண்ணீர் இருக்கிறது. ஆனால் குடிப்பதற்கு ஒரு துளி தண்ணீர் இல்லை. கழுகுகள் அதிக நேரம் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இருக்காது போல இருக்கிறது. ஏதோ ஒரு மெல்லிய சத்தம், தாழ்பால் திறப்பது போன்ற சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினேன். மதில் சுவரின் அடிப்பக்கத்தில் ஒரு சிறிய துவாரம் தென்பட்டது போல இருந்தது. அடுத்த நிமிஷம் அந்த துவாரத்தில் ஒரு முகம் காணப்பட்டது. ஆஹா, அது ஒரு பெண்ணின் முகம். பைனாகுலரை உடனே எடுத்து கண்ணில் வைத்துக்கொண்டு பார்த்தேன். பைனாகுலர் என்னை ஏமாற்றுகிறதா? அல்லது பசி தாகத்தினால் நான் சித்தப்பிரமை அடைந்து விட்டேனா? பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். பல சாதி, பல இனங்களை சேர்ந்த பெண்களை பார்த்திருக்கிறேன். நேரிலும் பார்த்திருக்கிறேன். சினிமாக்கள், நாடகங்கள், டெலிவிஷன் காட்சிகள் ஆகியவற்றிலும் பார்த்திருக்கிறேன். ஆனால் இம்மாதிரி அழகிய ஒரு பெண்ணை நான் பார்த்ததே இல்லை. அழகு மட்டுமல்ல, உலகில் எத்தனையோ அழகிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுடைய முகத்தில் தோன்றிய வசீகரம் இதுவரை நான் பார்த்திராத தெய்வீக வசீகரமாக இருந்தது. பார்த்து கொண்டிருக்கையிலேயே வானத்தில் தோன்றிய மின்னல் மறைவது போல அந்த முகம் மறைந்து விட்டது. மறுகணம் துவாரத்தையும் காணவில்லை. மதில் சுவர்தான் இருந்தது. நான் பார்த்தது வெறும் மனப்பிரமையாக இருந்தாலும் இருக்கலாம்.
பாலைவனத்தில் பிரயாணம் செய்கிறவர்களின் கண்ணுக்கு வெறும் மணல் படர்ந்த இடத்தில் குளிர்ந்த நீர்நிலை தோன்றும் என்பார்கள். அதுபோன்ற ஒரு கானல் நீர் காட்சிதானோ என்னமோ இது. ஆயினும் அங்கே சென்று பரிசோதனை செய்துவிட விரும்பினேன். செய்வதற்கு ஒரு காரியம் ஏற்பட்டபடியால் உடம்பிலும் சுறுசுறுப்பு உண்டாயிற்று. நான் குதித்து எழுந்து மதில் சுவரை நோக்கி விழுந்தடித்து கொண்டு ஓடத் தொடங்கியதை பார்த்து அந்த கழுகுகள் கூட மிரண்டு போய் சிறகுகளை அடித்து பறக்கத் தொடங்கின. துவாரம் தெரிந்த இடத்தை நெருங்கி உற்று பார்த்தேன். முதல் பார்வைக்கு வெறும் சுவராக தெரிந்தது. மறுபடியும் கூர்ந்து கவனித்த போது ஓரிடத்தில் 2 பெரிய கதவுகள் இருப்பதாக தோன்றியது. அவற்றின் அமைப்பும் மேலே பூசியிருந்த வர்ணப்பூச்சும் சுவரோடு சுவராக தென்படும்படி அமைந்திருந்தன. கதவு என்று தோன்றிய இடத்தில் அங்கும் இங்கும் கையினால் அமுக்கிக் கொண்டே வந்தேன். ஓரிடத்தில் கொஞ்சம் அசைந்து கொடுத்தது. அங்கே பலம் கொண்ட மட்டும் அழுத்தி தள்ளினேன். பெரிய கதவுக்குள் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிறிய கதவு, சுமார் 2 அடி சதுரமுள்ள கதவு உட்புறமாக திறந்து கொண்டது. அதற்கு ஒரு பலமான தாழ்பால் இருந்தது. சற்று முன் அதை திறந்து பார்த்த பெண் மறதியாக தாழிடாமல் சென்றிருக்க வேண்டும். துவாரத்தின் வழியாக உள்ளே பார்த்தபோது ஒரு அழகிய சிறிய பட்டணம் காட்சியளித்தது. விசாலமான வீதிகள், சாதாரண ஓட்டு வீடுகள், நடுநடுவே 2 மாட மாளிகைகள், ஊருக்கு மத்தியில் அழகிய விஸ்தாரமான குளம், படித்துறை, ஒரு பெரிய அரச மரம், ஊருக்கு அப்பால் பசுமையான வயல்கள், கரும்பு தோட்டங்கள், இவ்வளவையும் அந்த சிறு துவாரத்தின் வழியாக நன்றாக பார்க்க முடிந்தது. அவ்வளவுதான். ஒரு கணமும் யோசனை செய்யாமல் கதவின் வழியாக உள்ளே குதித்தேன். அந்த பெண் செய்ய தவறிய காரியத்தை நான் செய்தேன். கதவை சாத்தி உட்புறத்தில் பலமாக தாழிட்டேன். மறுபடியும் சுற்றுமுற்றும் பார்த்தேன். வெளியிலிருந்து பார்த்தபோது என் பார்வையின் கோணத்தில் அகப்பட்ட ஒன்றை கண்டேன். எனக்கு வலதுபுறத்தில் கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறிய குன்று இருந்தது. திருநீர்மலையில் உள்ள குன்றை அதில் உள்ள கோயிலுடன் இங்கே யாரோ கொண்டு வந்து வைத்து விட்டது போல இருந்தது. ஆனால் திருநீர்மலையில் உள்ளது பெருமாள் கோவில், இது முருகன் கோவில் என்று தெரிந்தது. கோவிலுக்கு எதிரே இருந்த ஸ்தம்பத்தில் கட்டி பறந்த சேவல் கொடியிலிருந்து அவ்விதம் ஊகித்து கொண்டேன். குன்றின் உச்சியில் இருந்த கோவிலுக்கு 3 புறத்திலும் மேடும் பள்ளமுமாக பாறைகள் இருந்தன. அவற்றில் ஒன்றில் ஒரு புள்ளிமான் துள்ளி ஓடிற்று. இன்னொரு பாறையில் ஒரு மயில் தோகையை விரிப்பதற்கு பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தது. இவற்றின் மீதெல்லாம் என் கவனம் அதிகமாக நிற்கவில்லை. ஏனென்றால் இன்னொரு பாறையின் மீது பூங்கொத்துக்கள் குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு குட்டையான மரத்தின் அடியில் கதவை திறந்து பார்த்த அந்த பெண் உட்கார்ந்திருந்தாள். அவள் என் பக்கம் பார்க்கவில்லை. சூரியன் அஸ்தமித்து கொண்டிருந்த திசையை நோக்கி கொண்டிருந்தாள். அங்கே அப்போது இந்திரஜால மகேந்திர ஜாலங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. நீல மேகங்களின் வரம்புகள் ஒரு நிமிடம் பொன் வண்ணம் பெற்று திகழ்ந்தன. அடுத்த நிமிடம் நீல மேகங்கள் செந்தாமரை நிறமாக மாறின. பிறகு மேல்வானம் முழுவதும் தங்க நிறம் பெற்று ஒளிர்ந்தது. தங்க நிறம் உடனே இரத்த சிவப்பு நிறமாக மாறியது. இந்த வர்ணஜால காட்சிகளில் சிந்தையை செலுத்தி உட்கார்ந்திருந்த பெண்ணை நோக்கி நான் மெல்ல மெல்ல நடந்து சென்றேன். பாதை நல்ல பாதையாக இல்லை. பள்ளத்திலிருந்து மேட்டில் ஏறி, மேட்டிலிருந்து பள்ளத்தில் இறங்கி, மறுபடியும் மேட்டில் ஏறி, சில இடங்களில் தாண்டி குதித்து, சில இடங்களில் காலாலும் கையாலும் தவிழ்ந்து இப்படியெல்லாம் போக வேண்டியிருந்தது. அது ஒன்றையும் நான் லட்சியம் செய்யவில்லை. இரும்பை காந்தம் இழுக்கும் என்பார்களே, அது மாதிரி ஏதோ ஒரு சக்தி என்னை இழுத்து கொண்டு சென்றது. அந்த பெண்ணின் பின்புறமாக அவளுக்கு வெகு சமீபத்தில் போய்விட்டேன். அப்போது என் கால்கள் தாமாக நின்றுவிட்டன. ஏனெனில் அவள் பாடத் தொடங்கினாள். பாட்டை ஏதோ இயன்ற வரையில் ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்கிறேன். சிற்சில வார்த்தைகள் மாறுதலாகவும் இருக்கலாம். அதனால் பாதகமில்லை, கருத்து ஒன்றுதான். இன்ப கனவினிலே சகியே இன்னிசை பாடி வந்தான், எவனோ இன்னிசை பாடி வந்தான், பொன்முகத்தில் நகை பூத்திட நோக்கினான், கன்னங்குழித்திட கண்மலர் சூட்டினான், பொன்னி நதிக்கரையில் வெண்ணிலா பொங்கி பொழிகையிலே என்பும் உருகும் நல் கீதங்கள் பாடினான், என் நகம் தொட்டு பின் எங்கேயோ சென்றிட்டான். ஊரில் எனக்கு சங்கீதத்தில் மோகமுள்ளவன் என்று எப்போதும் ஒரு பெயர் உண்டு. என்னுடைய சங்கீத கிறுக்கு ஒரு நாள் என்னை சங்கடத்தில் மாட்டி வைக்கப் போகிறது என்று என் நண்பர்கள் எச்சரித்ததும் உண்டு. அது இச்சமயம் உண்மையாயிற்று. அந்த பெண் 2வது அடியை பாடி முடிப்பதற்குள் நான் என்னை மறந்து பலமாக தாளம் போட ஆரம்பித்து விட்டேன். அந்த பெண் என்னை திரும்பி பார்த்தாள். அதற்கு முன்பு அம்மாதிரி அதிசயத்தை என்றும் கண்டறியாதவள் போல அத்தனை வியப்புடன் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். மிச்ச பாட்டையும் பாடு, ரொம்ப நன்றாக இருக்கிறது. எங்களூர் கலாமணி பாடிய பாடல் மாதிரி அல்லவோ இருக்கிறது என்றேன். அந்த பெண் தட்டு தடுமாறி, நீர் யார்?
உமக்கு எந்த ஊர் என்று கேட்டாள். எனக்கு இந்திய தேசம். இந்திய தேசத்தில் எஞ்சியுள்ள மதராஸ் ராஜ்யத்தை சேர்ந்தவன். அப்படியென்றால் என்ன? அது எங்கே இருக்கிறது என்று கேட்டாள். ஓஹோ, உனக்கு பூகோள சாஸ்திரமே தெரியாது போல இருக்கிறது. பிறகு விவரமாக சொல்கிறேன். இப்போது அந்த பாட்டை பாடி முடி. பாட்டு உமக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதை காட்டிலும் பாடுகிறவர்களை பிடிக்கும். முக்கியமாக இப்போது உன்னை பார்த்தால். அந்த பெண்ணின் முகத்தில் திடீரென்று பயம் காணப்பட்டது. அதன் பொருளை நான் அறிந்து கொள்ளவில்லை. ஏன் ஏன் என்னை இப்படி பார்க்கிறீர் என்று அந்த பெண் கேட்டாள். நான் சிரித்தேன். அவளை நோக்கி நடந்து கொண்டே, நீ ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறாய், அதனால்தான் இப்படி பார்க்கிறேன் என்றேன். அந்த பெண் நடுங்கிய குரலில், உமக்கு பசியாக இருக்கிறதா என்று கேட்டாள். எனக்கு அப்போதும் அவளுடைய பயத்தின் காரணம் விளங்கவில்லை. தமாஷாக பேசுவதாக எண்ணிக்கொண்டு, ஆமாம், ரொம்ப பசியாக இருக்கிறது, உன்னை அப்படியே விழுங்கிவிடலாமா என்று தோன்றுகிறது என்றேன். அவ்வளவுதான். அந்த பெண் வீல் என்று ஒரு சத்தமிட்டாள். அதற்கு பதில் குரல் கொடுப்பது போல என்னை சுற்றி பல திசைகளிலிருந்தும் வேல் வேல் என்ற முழக்கங்கள் கேட்டன. முழக்கங்கள் வந்த திசைகளை நோக்கினேன். மதில் சுவர் மீதும் மலை பாறைகளின் மீதும் மரங்களின் உச்சியிலும் கையில் வில்லை வளைத்து அம்பு தொடுத்து என் பேரில் விடுவதற்கு ஆயத்தமாக வீரர் பலர் நின்றார்கள். எனக்கு அப்போது எவ்வளவு அதிசயமாக இருந்திருக்கும் என்று நீங்களே ஊகித்து கொள்ள வேண்டியதுதான். பல தடவை கண்ணை மூடி திறந்து பார்த்தேன். அந்த காட்சி அதே மாதிரி தான் தெரிந்தது. அந்த வீரர்கள் என் பேரில் அம்பை விடாததற்கு காரணம் நான் அந்த பெண்ணுக்கு வெகு சமீபத்தில் இருந்ததுதான் என்று தெரிந்து கொண்டேன். என் மூளை அந்த அபாயகரமான வேளையில் சரியாக வேலை செய்தது. அடுத்த தீவில் உள்ள ராட்சத மக்களின் உணவு வழக்கம் நினைவுக்கு வந்தது. நான் விளையாட்டாக பேசிய பேச்சு அப்பெண்ணின் உள்ளத்தில் உண்டாகி இருக்கக்கூடிய கலக்கத்தை அறிந்து கொண்டேன். அதற்குள் அந்த பெண்ணுக்கும் கொஞ்சம் சந்தேகம் தோன்றியிருக்க வேண்டும். சட்டென்று 4 அடி நடந்து வந்து அம்புகள் என் மேல் விழாமல் குறுக்கிட்டு தடுப்புவல் போல நின்று கொண்டாள். என்ன சொன்னீர்கள்? இன்னொரு தடவை சொல்லுங்கள் என்றாள். உன்னை பார்த்தாலே போதும், பசி தாகம் பறந்துவிடும் என்று சொன்னேன். நீ எதற்காக கூச்சல் போட்டாய்? இவர்கள் எல்லோரும் யார்? எதற்காக வில்லை வளைத்து அம்பு தொடுக்கிறார்கள் என்று கேட்டேன். அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டுகளை பற்றி உலகம் பீதி அடைந்திருக்கும் காலத்தில் வில்லும் அம்பும் வைத்துக்கொண்டு சண்டையிடும் வீரர்களும் இத்தீவில் இருக்கிறார்களே என்னும் அதிசயம் என் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது. நான் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் அந்த பெண், நீர் என்ன சாப்பிடுவது வழக்கம் என்று கேட்டாள். இட்லி, தோசை, சாதம், முறுக்கு, சீடை, இடியாப்பம், பொரிவிளங்காய் உருண்டை, இன்னும் எது கிடைத்தாலும் சாப்பிடுவேன் என்றேன். அந்த பெண் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு சுற்றிலும் நின்ற வில்லம்பு வீரர்களுக்கு ஏதோ சைகை காட்டினாள். அவர்களில் ஒருவன் அருகில் வந்தான். அவனிடம், நலங்கிள்ளி, என் தந்தையை உடனே அழைத்து வா என்றாள். அந்த வீரனை அவள் அழைத்த பெயர் எனக்கு மிக்க வியப்பை உண்டாக்கியது. பழந்தமிழ் நாட்டு பெயராக அல்லவோ இருக்கிறது. உன் தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டேன். இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் சேரலாதன் என்றாள். இதை கேட்டு நான் அடைந்த அதிசயத்தை காட்டிலும் அவளுடைய பெயரை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமாயிற்று. உன் பெயர் என்னவோ? மயில்விழி மான். என்ன, நீ இப்போது சொன்னது உன் பெயரா அல்லது உன்னை பற்றி கவிஞரின் வர்ணனையா? என் பெயர்தான். இப்போது இங்கே கவிஞர்கள் யாரும் இல்லை. ஒருவேளை தமிழ்நாட்டில் இருக்கிறார்களோ என்னமோ. நீங்கள் ஏதோ ஒரு தேசத்திலிருந்து வந்ததாக சொன்னீர்களே, அங்கே பக்கத்தில் செந்தமிழ்நாடு என்று எங்கேயாவது இருக்கிறதா என்று கேட்டாள். மயில்விழி மானே, கேள். இந்திய தேசத்தில் ஒரு பகுதிதான் செந்தமிழ்நாடு. நானே செந்தமிழ்நாட்டை சேர்ந்தவன்தான். மதுரைக்கு அருகில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். எந்த மதுரை? தமிழ்ச்சங்கம் இருந்ததே, அந்த மதுரையா? அதே மதுரை மாநகரம்தான். இன்னும் அங்கே சங்கம் இருக்கிறதா? ஒரு சங்கம் அல்ல, வீதிக்கு வீதி சங்கங்கள் இருக்கின்றன. அப்படியா? செந்தமிழ்நாட்டில் இப்போது தமிழர்கள் வசிக்கிறார்களா? சுமார் 2.5 கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். தமிழ் கவிஞர்களும் 2 இருக்கிறார்கள். அப்படியென்றால் இப்போது அங்கே ராட்சதர்களின் பயமே இல்லையா? ராட்சதர்களா? எந்த ராட்சதர்கள்? இலங்கையை ஆண்ட ராவணன் குலத்து ராட்சதர்கள் என்றாள் அவள். இலங்கையிலே இப்போது ராட்சதர்கள் இல்லையே, பின்னே யார் இருக்கிறார்கள்? இலங்கையிலே இப்போது சிங்களவர் என்ற சாதியார் ஆட்சி செய்கிறார்கள். தமிழர்கள் பலரும் அங்கே வசிக்கிறார்கள். அந்த சிங்களவர்கள் நம் தமிழர்களை பிடித்து சாப்பிடுவதில்லையா? இன்னும் அவ்வளவு வரவில்லை. தமிழர்களை தமிழ்நாட்டுக்கு போகும்படி விரட்டி அடிக்கத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் உங்கள் பக்கத்து தீவில் ராட்சதர்கள் இருக்கிறார்கள் போல இருக்கிறதே என்று கேட்டேன்.
ஆமாம், தமிழ்நாட்டிலிருந்து எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுக்காகத்தான் இவ்வளவு பெரிய கோட்டை சுவர் கட்டியிருக்கிறோம், காவலும் வைத்திருக்கிறோம். மயில்விழி மானே, என்னையும் அந்த ராட்சத கூட்டத்தை சேர்ந்தவனாக கருதி பயப்பட்டாய் அல்லவா? இல்லை இல்லை, நடுவில் உங்களுடைய ஒரு வார்த்தை அம்மாதிரி சந்தேகத்தை எனக்கு உண்டாக்கியது. அது தவறு என்று உடனே தெளிந்தேன். நீங்கள் தமிழராகத்தான் இருக்க வேண்டும் என்று உங்களை பார்த்த உடனே எனக்கு தெரிந்து போயிற்று. அதோ என் தகப்பனார் வருகிறார். நீங்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டால் மிக்க மகிழ்ச்சி அடைவார் என்று சொன்னதும் திரும்பி பார்த்தேன். சேர சோழ பாண்டிய மன்னர்களையொத்த கம்பீர தோற்றமுடைய ஒருவர் வந்து கொண்டிருந்தார். உன் தந்தை இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் பெருஞ்சேரலாதர் என் மீது கோபித்துக் கொள்வாரோ என்னமோ. எதற்காக கோபித்துக் கொள்ள வேண்டும்? அனுமதி இல்லாமல் கோட்டை கதவை திறந்து கொண்டு வந்ததற்காகத்தான். உங்களை பார்த்துவிட்டு வேண்டுமென்றேதான் கதவை தாழ் போடாமல் வந்தேன். செந்தமிழ் நாட்டை சேர்ந்த ஒருவர் வரவேண்டும் என்று நாங்கள் எவ்வளவு 1000 ஆண்டுகளாக தவம் கடந்து வருகிறோம். மயில்விழி மானே, உன் வயது என்ன? 18. 1000 வருடம் என்று சொன்னாயே. என் பாட்டனாருக்கு பாட்டனாருக்கு பாட்டனார், அவருக்கு பாட்டனாருக்கு பாட்டனாருக்கு பாட்டனார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்தார். எதற்காக? அதையெல்லாம் என் தந்தையிடம் கேளுங்கள், விவரமாக சொல்லுவார். பசிக்கிறது என்று சொன்னீர்களே, நான் போய் ஏற்பாடு செய்கிறேன். இட்லி, தோசை, இடியாப்பம் இவற்றில் எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? அப்படியெல்லாம் எனக்கு பாரபட்சம் கிடையாது பெண்ணே. அறம், பொருள், இன்பம் இவற்றில் எது வேண்டும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? 3ம் வேண்டியதுதான். மயில்விழிமான் என்னை விழித்து பார்த்து சிரித்துவிட்டு அவளுடைய தந்தைக்கு என்னை சுருக்கமாக அறிமுகம் செய்து வைத்தாள். பிறகு துள்ளி குதித்து ஓடினாள். அப்போது அவள் பெயரின் பொருத்தம் நன்கு வெளியாயிற்று. மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள் என்ற கம்பன் பாடலுக்கு மாறாக இருந்தாலும் மயிலின் பார்வையிலும் ஒரு தனி அழகு இருக்கத்தான் இருக்கிறது. மானின் துள்ளல் உள்ள ஒரு கவர்ச்சியை பற்றியோ சொல்ல வேண்டியதில்லை அல்லவா? இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் பெருஞ்சேரலாதர் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒருவாறு பதில் சொல்லி சமாளித்த பிறகு அவர்களுடைய வரலாற்றையும் கேட்டு தெரிந்து கொண்டேன். அந்த வரலாறு இதுதான். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் குமரி முனையிலிருந்து விந்திய பர்வதம் வரையில் பரவி சீரும் சிறப்பும் பெற்று மேன்மையுற்று விளங்கி வந்தது. சேர சோழ பாண்டியர்கள் நட்புரிமை கொண்டு அவர்களுடைய ராஜ்யங்களை நீதி தவறாமல் ஆண்டு வந்தார்கள். குடிமக்கள் எல்லா துறைகளிலும் செழிப்படைந்து ஓங்கி இருந்தார்கள். இது போலவே தமிழ் இலக்கியமும் மேன்மையடைந்து வளர்ச்சியுற்று வந்தது. தமிழ் கவிஞர்கள் பலர் இனிய எளிய செந்தமிழில் அழகிய கவிகளும் காவியங்களும் இயற்றி வந்தார்கள். மதுரையில் முதலாவது தமிழ்ச்சங்கம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் மேலை கடல் பிரதேசத்து நாடுகளிலிருந்து காட்டு மிராண்டிகளான அநாகரிக ராட்சச மக்கள் சிலர் கப்பல் ஏறி வந்தார்கள். அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் அவர்களை வேறு நாடுகளை தேடி போகும்படி செய்தது. அவர்கள் முதலில் இலங்கையில் இறங்கி அத்தீவை தங்கள் வசமாக்கி கொண்டார்கள். அவர்களுடைய அரசு பரம்பரையில் ராவணன் எனும் ஒரு ராட்சதன் தோன்றினான். அவன் அறிவும் ஆற்றலும் மிக்கவன், ஆனால் மிக மிக பொல்லாதவன். ராவண குலத்தை சேர்ந்த ராட்சதர்கள் நரமாமிச பட்சினிகள். அவர்கள் நாட்டிலே பஞ்ச காலத்தில் அந்த பயங்கரமான வழக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இலங்கைக்கு வந்து குடியேறிய பிறகு அடிக்கடி தமிழகத்துக்கு அவர்கள் கும்பல் கும்பலாக வருவதும் திடீரென்று தமிழர்களை தாக்கி கொல்வதும் கொன்றவர்களை தின்றுவிட்டு போவதும் வழக்கமாயிற்று. தமிழர்களை தின்று பார்த்தபோது அவர்கள் வேறு எந்த சாதியை காட்டிலும் தமிழ் சாதியின் உடம்பு அதிக சுவையுடன் இருக்கிறது என்று கண்டார்கள். இழுமெனும் ஓசையுடைய மதுர தமிழ் மொழி இனிக்கும் பெயர் பெற்றதென்றோ. அமுதம் என்ற சொல் மருவி தமிழ் என்று ஆயிற்று என்றும் சொல்கிறார்கள் அல்லவா? தமிழர்களின் உடல் தின்பதற்கு ருசியாக இருந்ததுடன் அவர்களை தின்றால் ஆயுள் வளரும், ஆயிரக்கணக்கான வருடங்கள் சாகாமல் இருக்கலாம் என்ற நம்பிக்கையும் ராவணகுல ராட்சசர்களுக்கு ஏற்பட்டது. இதன் பலன் என்னவென்றால் ஒரு சில வருடங்களுக்குள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் ஜனத்தொகை மிகவும் குறைந்துவிட்டது. போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று போர் செய்வதாக இருந்தால் தமிழர்களை அந்த ராட்சசர்களால் கூட வென்றிருக்க முடியாது. ஆனால் எதிர்பாராத இரவு நேரங்களில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வந்து தாக்கி கொன்று தின்றுவிடும் ராட்சசர்களை எதிர்த்து போராடுவது எப்படி? சேர சோழ பாண்டிய ராஜ்யங்களில் மிக சிறந்த பட்டணங்கள் கிராமங்கள் எல்லாம் பாழாய் போய் கொண்டிருந்தன. ராட்சசர்களிடம் தப்பி பிழைத்த சிலர் மலை உச்சிகளில் உள்ள குகைகளிலும் கடற்கரையோரங்களில் இருந்த காடுகளிலும் ஒளிந்து வாழத் தொடங்கினார்கள். தமிழின் பெருமையை உணர்ந்து உலகமறிய செய்த மாமுனிவர் அகஸ்தியர் இந்த அபாயத்திலிருந்து தமிழர்களை தப்புவிப்பதற்கு ஒரு உபாயம் செய்து பார்த்தார். தமிழ் மிக இனிமையான மொழியாக இருப்பதால் அல்லவா அம்மொழியை பேசும் தமிழர்களுக்கு இந்த கதி நேருகிறது. தமிழை சற்று கடினமான மொழியாக்குவதற்காக மிக பிரயத்தனப்பட்டு தமிழ் இலக்கணம் ஒன்று செய்து கொடுத்தார்.
மேலும் அவருடைய சீடர்களிடம் இனி எளிய இனிய நடையிலேயே பாடல்கள் எழுதாமல் கரடு முரடான கொடுந்தமிழில் கவிதைகள் எழுத சொன்னார். சீடர்கள் அப்படியே செய்து பார்த்தார்கள். அதிலும் பயனில்லை. தமிழை எவ்வளவு கரடு முரடு ஆக்கினாலும் அதன் சுவை என்னவோ குன்றவில்லை. ஆகவே அகஸ்தியரும் தமது தோல்வியை உணர்ந்து பொதிகை மலையை விட்டு புறப்பட்டு வடக்கே விந்திய மலைக்கு தென்புறத்தில் உள்ள தண்டகாரண்யத்தில் வசிக்க வேண்டியதாயிற்று. இந்த தீவில் இப்போது வசிக்கும் மக்களின் மூதாதையர்கள் ராட்சசர்களுக்கு இரையாக விரும்பாமல் கொர்க்கை என்னும் துறைமுகத்துக்கு அருகில் ஒரு பெரிய காட்டில் ஒழிந்து வாழ்ந்தார்கள். அதே சமயத்தில் அவர்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை எப்படியும் அரக்கர்கள் கண்டுபிடித்து விடலாம் என்று எண்ணி ஒரு பெரிய மரக்கலம் கட்டி வந்தார்கள். ஏதாவது அபாயம் நேர்ந்தால் கப்பலில் ஏறி கடல் கடந்து வேறொரு நாட்டில் குடியேறிவிடலாம் என்றும் எண்ணியிருந்தார்கள். ராவணனுடைய ஒன்றுவிட்ட தம்பியாகிய கரன் என்னும் ராட்சதன் தண்டகாரண்யத்தையொட்டி ஜனஸ்தானம் என்னுமிடத்தில் தன் தோழர்களுடன் வசித்து வந்தான். கரனுக்கு முரண் என்றொரு மகன் இருந்தான். அவன் தமிழகத்தில் மிச்ச மீதியிருந்த தமிழர்கள் இருக்கிறார்களா என்று தேடி வந்தான். கடைசியில் கொர்க்கை துறைமுகத்துக்கு அருகில் காட்டில் வசித்த தமிழர்களை கண்டுபிடித்தான். அவன் அவர்களை தாக்குவதற்கு முன்னால் அந்த தமிழர்கள் தயாராக வைத்திருந்த கப்பலில் ஏறிக்கொண்டு கிழக்கு கடலில் கிளம்பினார்கள். முரண் உடனே தானும் ஒரு கப்பலை அவசர அவசரமாக கட்டிக்கொண்டு கிளம்பினான். 2 கப்பல்களும் வெகு தூரம் கிழக்கு நோக்கி பிரயாணம் செய்த பிறகு ஒரு பெரிய சண்டமாருதத்தில் சிக்கிக்கொண்டன. கப்பல்கள் உடைந்தன. ஒரு கப்பல் ஒரு தீவின் அருகிலும் இன்னொரு கப்பல் இன்னொரு தீவின் அருகிலும் சென்று அடைந்தன. அதாவது ஒரு தீவில் இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் பெருஞ்சேரலாதனும் அவனுடன் வந்தவர்களும் இறங்கினார்கள். இன்னொரு தீவில் முரணும் அவனுடைய சகாக்களும் இறங்கினார்கள். கப்பல்கள் 2ம் சிதைந்து சின்னாபின்னமுற்று கடலில் மறைந்து மூழ்கிவிட்டன. தமிழர்கள் ஒரு தீவிலும் முரணாதி அசுரர்கள் இன்னொரு தீவிலும் குடியேறினார்கள். தலைமுறை தலைமுறையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக அங்கேயே வசித்து வருகிறார்கள். வெளி உலகத்து செய்திகள் ஒன்றுமே அவர்களுக்கு தெரியவில்லை. 2 தீவுகளிலும் பெரிய மரங்கள் இல்லாதபடியால் கப்பல் கட்டிக்கொண்டு பிரயாணம் கிளம்பவும் முடியவில்லை. ராட்சதர்கள் சில சமயம் பழைய ஞாபகத்தை வைத்துக்கொண்டு தமிழர்களை பிடித்து கொண்டு போய் கொன்று தின்பதற்காக சமயம் பார்த்து வருவார்கள். சில சமயம் சிறு படகுகளிலும் சில சமயம் நீந்தியும் வருவார்கள். வருஷத்தில் 1 மாத காலம் சுறா மீன்கள் எல்லாம் வேறு எங்கேயோ போய்விடும். அச்சமயம் பார்த்துதான் அநேகமாக வருவார்கள். அவர்கள் திடீரென்று வந்து தாக்க முடியாமல் இருப்பதற்காகவே தமிழர்கள் அவ்வளவு பெரிய கோட்டை கொத்தளங்கள் கட்டி கொண்டு வசிக்கிறார்கள். அது மட்டுமின்றி எப்போதுமே கோட்டை சுவர்கள் மீதும் பாறை உச்சிகளிலும் காவற்காரர்களை நிறுத்தி வைப்பதும் வழக்கம். இவ்வளவு பாதுகாப்புகளையும் சில சமயம் அந்த அரக்கர்கள் தாண்டி கொண்டு வந்து தமிழர்கள் சிலரை பிடித்து போய்விடுவதும் உண்டு. அப்போது எல்லாம் தமிழர்கள் வசித்த அமுத தீவில் அழுகை சத்தம் கிளம்பும். அரக்கர் தீவிலே கோலாகலமாக இருக்கும். இந்த விவரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் சேரலாதர், ஐயா மதிவாணரே, தமிழானாலும் மிக அபாயகரமான மொழி. அதன் இனிமையே அதற்கு இவ்வளவு அபாயத்தை அளித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போது ராட்சசர்களின் தொல்லை அடியோடு இல்லை என்றா சொல்கிறீர் என்று கேட்டார். ஆமாம், உண்மையாகவே கிடையாது. நீங்கள் புறப்பட்டு வந்த சில நாளைக்கெல்லாம் ராமர் என்பவர் வந்து ராவணாதி ராட்சசர்களை அடியோடு ஒழித்து விட்டார். ஆனால் இந்த நாளில் சிலர் நாங்கள் ராவணனுடைய சந்ததிகள் என்று சொல்லிக்கொண்டு கிளம்பியிருக்கிறார்கள். அவர்கள் ராவண பூஜையும் செய்கிறார்கள். தமிழை தாங்கள் காதலிப்பதாகவும் சொல்கிறார்கள் என்றேன். அப்படி ஒரு அதிசயமும் செந்தமிழ்நாட்டில் இருக்கிறதா? நல்லது. அவ்வாறு சொல்லும் மனிதர்களை இந்த அரக்கர் தீவுக்கு அனுப்பி வைப்பதுதானே? அனுப்பி வைத்தால் அவர்களுடைய ராவண பக்தியை சோதித்து பார்க்கலாம் என்றார் இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் சேரலாதர். 3 மாத காலம் அந்த அழகிய அமுத தீவில் வசித்தேன். சொர்க்கலோகத்தில் வசித்தேன் என்றே சொல்லலாம். வாழ்க்கை அவ்வளவு குதூகலமாக சென்று கொண்டிருந்தது. அகஸ்தியருக்கு பிற்காலத்தில் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்ட கவிதைகளை பற்றி கேட்டார்கள். நானும் திருவள்ளுவர், கம்பர், இளங்கோவடிகள், ராமலிங்க அடிகள், பாரதியார், கவிமணி முதலியவர்களின் கவிதைகளில் எனக்கு நினைவு இருந்தவற்றையெல்லாம் சொல்லி காட்டினேன். அவர்கள் அப்பாடல்களின் எளிமையையும் இனிமையையும் கவிதை அழகையும் சுவைத்து சுவைத்து மகிழ்ந்தார்கள். அகஸ்தியருக்கு முற்காலத்திய கவிஞர்களின் பாடல்கள் அவர்கள் பாடி காட்டினார்கள். அவற்றில் முத்தொள்ளாயிர பாடல்கள் சில மட்டும் நாம் இப்போது அறிந்திருப்பவை. மற்றவற்றை நாம் கேட்டதே இல்லை. தமிழகத்தில் கடல் கொண்டு போய்விட்ட நூல்களில் அப்பாடல்கள் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன். மயில்விழிமானுக்கும் எனக்கும் முதல் சந்திப்பிலேயே ஏற்பட்ட நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஒருவரையொருவர் பிரிந்து ஒரு நிமிடமும் உயிர் வாழ முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டது. அமுதத்தீவில் குழந்தைகள் பிறந்து சில நாளைக்குள்ளேயே இன்னாருக்கு இன்னார் என்று முடிவு செய்து விடுவது வழக்கமாம்.
மயில்விழி மானுக்கு அவ்விதம் முடிவு செய்யப்பட்டிருந்த யுவனனை சிறு பிராயத்திலேயே ராட்சத தீவினர் கொண்டு போய் விட்டார்கள். ஆகையால் மயில்விழி மானின் திருமணத்தை பற்றி அவள் பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். நான் ஒருவன் போய் சேர்ந்தது அவர்களுக்கு சௌகரியமாக போயிற்று. தை பிறந்ததும் முதல் காரியமாக முருகன் கோவிலில் எங்களுக்கு திருமணம் முடித்து வைப்பது என்றும் தீர்மானித்திருந்தார்கள். ஆனால் கடவுளின் விருப்பம் வேறு விதமாக இருந்தது. நான் அமுதத்தீவை அடைந்த சில மாதங்களுக்கெல்லாம் அத்தீவின் மேலாக அடிக்கடி ஆகாச விமானங்கள் குறுக்கும் நெடுக்குமாக போகத் தொடங்கின. ஏதோ பூகோள ஆராய்ச்சி செய்கிறவர்களைப் போல தோன்றியது. சில நாளைக்கெல்லாம் அத்தீவுக்கு சில மைல் தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்க கப்பல் வந்து நின்றது. இவற்றையெல்லாம் பார்த்ததும் எனக்கு ஊருக்கு போகும் ஜுரம் வந்துவிட்டது. மயில்விழி மானின் மீது எனக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அவளை அழைத்து கொண்டு ஊருக்கு போவதுதான் நல்லது. தமிழ்நாட்டுக்கு போன பின்னர் பொதுமக்களுக்கும் பொதுஜன சர்க்காருக்கும் அமுதத்தீவையும் அரக்கர் தீவையும் பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். பழைய சரித்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும். சர்க்காரும் யூனிவர்சிட்டி நிர்வாகிகளும் கட்டாயம் உதவி செய்வார்கள். 4000 வருஷத்துக்கு முந்தைய தமிழர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய நடை உடை பாவனைகள் எவ்வாறு இருந்தன என்பவற்றை நேரிலே தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இதையெல்லாம் இளஞ்சென்னிக்கும் மயில்விழிமானுக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் சம்மதிக்கும்படி செய்தேன். அதன் பிறகு கோட்டை சுவருக்கு வெளியில் உயரமான ஒரு பாறையில் போய் ஆகாசத்தை பார்த்து கொண்டு நிற்கத் தொடங்கினேன். ஆகாசத்தில் விமானத்தை பார்த்த போதெல்லாம் கையில் இருந்த தடியில் ஒரு துணியை முடித்துவிட்டு ஆட்டு ஆட்டு என்று ஆட்டினேன். கடைசியாக ஒரு ஆகாச விமானத்தில் உள்ளவர்கள் என்னை கவனிப்பதாக தோன்றியது. அந்த விமானம் கொஞ்ச தூரம் போய்விட்டு திரும்பி வந்தது. வரும்போது அதன் அடியில் ஏதோ ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. கிட்ட வந்த பிறகு அது ஒரு வலை என்று தெரிந்தது. அந்த வலை என்னை அப்படியே பாறை மேலிருந்து தூக்கி கொண்டு போயிற்று. தூக்கிய அதிர்ச்சியிலேயே நான் நினைவிழந்து விட்டேன். பிறகு நினைவு வந்து பார்த்தபோது அமுதத்தீவிலிருந்து பார்த்த பிரம்மாண்டமான அமெரிக்க கப்பலில் இருந்தேன். எனக்கு பிரமாதமான உபச்சாரங்கள் அக்கப்பலில் செய்யப்பட்டன. நான் அங்கு வந்து சேர்ந்தது பற்றியும் நான் பார்த்தவற்றை பற்றியும் கேட்டார்கள். எல்லாவற்றையும் சொன்னேன். ஆனால் கப்பல் நிர்வாகிகள் விமானத்திலிருந்து நான் விழுந்ததை மட்டும் ஒப்புக்கொண்டார்களே தவிர மற்றது ஒன்றையும் ஒப்புக்கொள்ளவில்லை. நான் பார்த்ததெல்லாம் என் சித்த பிரமை என்றார்கள். அவர்கள் ஏதாவது சொல்லிக் கொண்டு போகட்டும். தாய்நாடு சேர்ந்ததும் நேரு சர்க்காரிடம் சொல்லி கப்பல்களை அனுப்பி அமுதத்தீவில் உள்ளவர்களை தாய்நாட்டுக்கு அழைத்து வர செய்வது என்று தீர்மானித்தேன். அசுரத்தீவில் உள்ளவர்களை பற்றி நான் கவலைப்படவில்லை. பசிபிக் சமுத்திரத்தில் எத்தனையோ தீவுகளில் அம்மாதிரி காட்டு மிராண்டிகள் உள்ளார்கள் என்பதை நான் அறிந்திருந்தேன் அன்றோ. எனவே கப்பல் புறப்படும் நேரத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் அங்கே கப்பல் நீடித்து நிற்கிறது, அதிலிருந்து புறப்பட்டு போய் திரும்பும் விமானங்கள் எதற்காக அப்படி போய் வருகின்றன என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவரும் சொல்லவும் இல்லை. கடைசியில் ஒரு நாள் கப்பல் அங்கிருந்து புறப்பட்டது. சுமார் 300 மைல் தூரத்துக்கு அப்பால் சென்று மறுபடியும் நின்றது. விமானங்கள் மீண்டும் கிளம்பி சென்றன. சில நிமிட நேரத்துக்கெல்லாம் 1000-14000 இடிகள் சேர்ந்தார் போல இடித்தது போன்ற ஒரு சத்தம் கேட்டது. அம்மாதிரி காது செவிடுபடும்படி ஒரு கோர பயங்கர சத்தத்தை அதுவரை நான் கேட்டது கிடையாது. சிறிது நேரத்திற்கெல்லாம் வெடித்த இடத்திலிருந்து புகைத்திரள் கிளம்பி வானை அளாவியதுடன் 4 திசையும் பரவியது. கப்பலில் இருந்தவர்களையெல்லாம் உடம்பை மூடிக்கொள்வதற்காக கவசம் அணிந்து கொள்ள சொன்னார்கள். அப்போதுதான் என் மந்த புத்திக்கு உண்மை புலனாயிற்று. ஹைட்ரஜன் குண்டு பரிசோதனை நடத்தினார்கள் என்பதை அறிந்தேன். மனிதர்களே இல்லாத பிரதேசங்கள் என்று நினைத்து அங்கே ஹைட்ரஜன் குண்டை போட்டார்கள். சற்று நேரத்திற்கெல்லாம் புகை கலைந்தது. நெஞ்சு பதைபதைக்க வயிறு கலக்கமடைய அமுதத்தீவு இருந்த திசையை நோக்கினேன். அங்கே அமுதத்தீவையும் காணவில்லை, அருகில் இருந்த அசுரத்தீவையும் காணவில்லை. எல்லாம் ஹைட்ரஜன் குண்டில் பஸ்மீகரமாகி கடலில் கலந்து மறைந்து விட்டன. கத்து கத்து என்று கத்தினேன், அழு அழு என்று அழுதேன். கப்பல் அதிகாரிகளிடம் முறையிட்டேன். யாரும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. நான் குறிப்பிட்ட இடங்களில் இருந்த தீவுகளில் ஜனங்களே இல்லை என்று அவர்கள் சாதித்து விட்டார்கள். சில நாளைக்கெல்லாம் வேறு கப்பலில் ஏற்றி என்னை இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். இங்கே வந்த பிறகு சர்க்கார் இலாக்காக்களை போய் பார்த்தேன். ஒருவரும் என் பேச்சை நம்பவும் இல்லை, எனக்கு தைரியம் கொடுக்கவும் இல்லை. சித்த பிரமை சரித்திர ஆராய்ச்சியாகாது என்று சொல்லிவிட்டார்கள். அவ்வளவுதான் என் வரலாறு. தூய பழந்தமிழர் நாகரிகத்தின் உறைவிடமாக பசிபிக் சமுத்திரத்தில் ஒரு தீவு இருந்தது என்பதற்கு நான் தான் கடைசி சாட்சி. நீங்கள் எப்படியும் நம்புவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இந்திய சர்க்காரிடம் நான் பெற்ற 25,000 ரூபாய்க்கு பிரதி செய்துவிட்டதாகவே கருதுகிறேன். நான் எதற்காக போனேனோ அந்த ஆராய்ச்சி செய்யவில்லைதான். அதனால் என்ன? அதைவிட பன்மடங்கு முக்கியமான சரித்திர ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய செய்திகளை தெரிந்து கொண்டு வந்தேன்.
என்னுடைய கடனை தீர்ந்தது என்று கருதினீர்களா இல்லையா? இதோ தாம்பரம் வந்துவிட்டது. வண்டியை சிறிது நிறுத்த சொல்லுங்கள், இறங்கிக் கொள்கிறேன். தாம்பரத்தில் வண்டி நின்றது. மதிவாணர் எம்ஏ வண்டியிலிருந்து இறங்குவதற்கு முன்பு அவர் அமெரிக்கர்களை திட்டியதற்கு ஒரு அளவே கிடையாது. ராவணாதி ராட்சசர்களை விட அமெரிக்கர்கள் பொல்லாத காட்டு மிராண்டிகள். அவர்களாவது வயிற்றுக்கு உணவுக்காக மனிதரை கொன்றார்கள். இவர்கள் ஆராய்ச்சி என்ற பெயரில் ஒரு காரணமும் இல்லாமல் அல்லவா கொன்று விடுகிறார்கள். 5000 வருஷத்துக்கு முந்தைய பழந்தமிழ் நாகரீகம் குடிகொண்டிருந்த ஒரு தீவையை அழித்து விட்டார்களே பாவிகள். பழந்தமிழர்களும் அவர்களுடைய நாகரிகமும் எப்படியாவது போகட்டும். என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மயில்விழிமானை இனி நான் என்று காணப்போகிறேன்? காண முடியாமல் செய்து விட்டார்களே பாவிகள். ஆம், சொர்க்கலோகத்தில் கட்டாயம் அவள் எனக்காக காத்திருப்பாள் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவ்வாறு சொல்லிக்கொண்டே மதிவாணர் எம்ஏ இறங்கி சென்றார். அவர் கூறியதில் எவ்வளவு உண்மையாக இருக்கும், எவ்வளவு அவரது கற்பனையாக இருக்கும் என்பதை நேயர்களே ஊகித்து கொள்ள கோருகிறேன்.